எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இதுவரை இங்கிருந்த தீய அரசியலை ஒழித்து ஒரு தூய அரசியலை உருவாக்குவதற்காக உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து போராடி வருகிறோம். உலகெங்கிலும் மாறுதல்கள் இப்படித்தான் உருவாகி இருக்கிறது. மாறுதல் என்பது மகத்தான ஒன்று. ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது. அந்த காலம் வரை பொறுத்திருக்க முடியாத மக்கள் ஏற்கனவே இருக்கிற வாழ்க்கையை சகித்துக் கொண்டு வாழத் தொடங்கி விடுகிறார்கள். இதுதான் மாறுதல் நிகழாமல் இருப்பதற்கு பெரிய காரணம். ஆனால் புரட்சியாளர் லெனின் புரட்சி என்பது எப்போது வரும் என்ற கேள்விக்கு இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் புரட்சி செய்வார்கள் என்கிற அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர ஒரு சூழலுக்கு என் நிலம் போய்கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு பெருங்கனவை கொண்டிருக்கிறோம். அது என்னுடையதல்ல, என் முன்னவர்களுடையது, என் மூதாதிகளுடையது. நாங்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். பல நாடுகளை வென்று அரசாட்சி செய்தோம். ஆனால் யாரையும் அடிமைப்படுத்தி ஆளவில்லை. அறம், மானம், வீரம் இம்மூன்றையும் உயிரென்று கொண்டு வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் நாங்கள். அப்படிப்பட்ட இனத்தின் பிள்ளைகள், கொடுத்து கொடுத்து வாழ்ந்த கூட்டத்தின் மக்கள். இங்கே மன்னர்களிலே கொடைவளலாக இருந்தது எங்கள் இனத்தில்தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய்நல்லி அதிகமான் என்று கொடைவள்ளல்களாக இருந்தவர்கள். அவர்கள் பரம்பரையில் வந்த நாங்கள் இன்று பசி, பஞ்சம், ஏழ்மை, வறுமையில் சிக்கி இலவசத்திற்கு, அரிசி பருப்புக்கு, வேட்டி சேலைக்கு 1000-500க்கு கையேந்திர நிலையில் நிற்கிறோம். இது என் இனத்தின் தன்மான இழப்பு. இலவசம் என்பது ஒரு ஏமாற்று, ஒரு வளர்ச்சி திட்டம் அல்ல, ஒரு கவர்ச்சி. அப்படி ஏமாற்றுகிற நிலையில் என் மக்களை வைத்திருக்கிற இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தி ஒரு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து என் மக்கள் வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கனவு. இங்கே நம் நாட்டிலே என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் எங்கள் கனவை காகிதத்தில் எழுதி உங்களுக்கு தந்தோம். அதை படிக்கிற பழக்கம் இல்லாதால் அதை யாரும் கவனிக்கவில்லை. எங்கள் தத்துவத்தை தாள்களில் வடித்து தந்தோம், யாரும் படிக்கவில்லை. அதனால் காட்சிப்படுத்தி உங்கள் கண்களுக்கு விரிக்கிறோம். எப்படி வாழ்விடத்திலே வேலை வாய்ப்பை கொடுத்து, வேலை இல்லை என்கிற சொல்லை ஒழித்து, வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சத்தை ஒழித்து இந்த நாட்டை செழிப்பான உலகில் சிறந்த நாடாக மாற்றுவோம் என்பதை ஒரு சின்ன சின்ன காணொலிகளாக காட்டி வருகிறோம். இதிலே நமது நாட்டிலே ஸ்மார்ட் சிட்டி, நகர்ப்புற வளர்ச்சியை மட்டுமே இந்த நாடு கவனத்தில் எடுக்கிறது. சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை, அதாவது 80 விழுக்காடு 90 விழுக்காடு இருக்கிற கிராமப்புற வளர்ச்சியை அது கண்டுகொள்வதில்லை. அதனால் நகரங்கள் பிதுங்கி வழிகிறது, கிராமங்கள் காலியாகிறது. நகரங்களிலே கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, பெருவணிக நிறுவனங்கள் இதெல்லாம் தரமாக இருக்கும் என்பதால் மக்கள் கிராமங்களை காலி பண்ணி நகரங்களை நோக்கி படையெடுக்க தொடங்குகிறார்கள். அதனால் நகரங்கள் பிதுங்கி வழிகிறது, கிராமங்கள் வெறிச்சோடி காலியாகிறது. இது சரியான போக்கு அல்ல, இது ஆபத்தான ஒரு பெரும் நிலை. அதனாலே சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுத்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் வளர்க்கவில்லை என்றால் அந்த நாடு அழி. இது நகர்ப்புற வளர்ச்சியவே கவனம் செலுத்துகிறது. அது எங்கே போய் நிறுத்தும் என்பதை உங்கள் அன்பு பிள்ளைகள் காட்சியோடு காட்டுகிறோம். சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியில் 100 விழுக்காடு கவனம் செலுத்தும் நம்முடைய அரசு, உங்கள் அரசு, தமிழ் தேசிய அரசு எப்படி செய்யும் என்பதை விரைந்து காட்டுகிறேன். ஏனால் ராமநாதபுரத்துக்கும் நான் போக வேண்டும். சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி, இது நகரம், இது கிராமம், இது நம்ம ஊர் தான், முதுகுளத்தூர் என்று வைத்துக்கொள். ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்ப நகரங்களில் வளர்ச்சி எது என்றால்
பளபளக்கும் கண்ணாடி மாளிகைகள், விரைந்து செல்கிற சாலைகள், இதுதான் வளர்ச்சி. இந்த கட்டடத்திற்கு பின்னாடி போனால் ஒட்டிய வயிறும் பஞ்சனஞ்ச கண்ணும் இடிஞ்ச குடிசையுமாக பல்லாயிரக்கணக்கில் மக்கள். இந்த கட்டமைப்பு ஆபத்தானது. நாட்டின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் வளர்த்தெடுக்க கிராம பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளை எப்படி கொடுக்கிறேன் என்பதை காட்டுகிறேன். இது நகர்ப்புற வளர்ச்சி. இதில் தான் இது கவனம் செலுத்துகிறது. இப்ப கல்லூரி நகரத்தில், மருத்துவமனை நகரத்தில், வணிக நிறுவனங்கள் நகரத்தில், வேலை வாய்ப்பு நகரத்தில் என்று, விளையாட்டு திடல் எல்லாமே தரமான எல்லாம் பெருவணிக நிறுவனம் எல்லாமே நகரத்தில் என்றால் கிராமத்தை காலி பண்ணி மக்கள் செல்கிறார்கள். இது எல்லா கிராமமும் காலியாகிவிடும். அதனால் என்ன என்றால், எவ்வளவுதான் நீங்கள் நகரத்துக்கு படையெடுக்கும் போது அங்கே என்ன ஆகிறது என்றால், நகரங்கள் பிதுங்கி வழிகிறது. போக்குவரத்து நெரிசல், ஆம்புலன்ஸ், உயிர்காக்கும் ஊர்தி கூட அவசரத்துக்கு செல்ல முடியாது. இங்க பாருங்கள் எவ்வளவு வாகன நெரிசல். அரை அங்குலம் நகர்வதற்கு 1/2 மணி நேரம் ஆகும். இங்கே பாருங்கள், குடியிருப்பு நெருக்கடி, இட நெருக்கடி, மின் தேவை நெருக்கடி, குடிநீர் தேவை அதிகரிக்கிறது, மின்கட்டணம் எல்லாமே, வாழ்விடங்கள், அப்ப நிலங்களின் விலையேற்றம், தண்ணீரின் தேவை அதிகரிக்கிறது, எல்லாமே அதிகரிக்கிறது. இப்படி இருக்கும்போது நகரங்கள் பெருத்து கிராமங்கள் சிறுத்து காலியாகும் போது என்னதான் நீங்க நகரத்தில் போய் வாழ்ந்தாலும் அங்கே உயிர் தேவையா இருக்கிற உணவு தேவை கிராமங்களிலும் தான் போகணும். அரிசி, பருப்பு, காய்கறி, எண்ணெய், முட்டை, பால், கறி எல்லாம் கிராமங்களிலும் தான் போகணும். இப்ப கிராமங்கள் காலியானால் நகரங்களுக்கு உணவு எப்படி போகும் என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும். அப்போ அந்த உணவு தேவை அப்படியே இருக்கும். உணவுப் பொருளுக்கான தேவை இங்கே விளைய வைக்கிற கிராமங்கள் காலியாக இருக்கும் போது அந்த உணவு தேவைக்கு வெளி மாநிலங்களை அல்லது வெளிநாடுகளை நீங்கள் சார்ந்து கையேந்த வேண்டியது இருக்குது. இப்போது நமக்கு பால் ஆந்திராவில் இருந்து வருகிறது, நமக்கு கறி ஆந்திராவில் இருந்து, நமக்கு கறி ராஜஸ்தான்ல இருந்து, நமக்கு வெங்காயம், பருப்பு வெளிநாடுகள் இருந்து, குறிப்பா அரபு நாடு, இந்த எகிப்துங்கிற பாலைவன நாட்டில இருந்து வருது. இதை நல்லா நீங்க விளங்கணும். இது எவ்வளவு ஆபத்து. உணவு தேவை, அடிப்படை உணவு தேவையில கூட ஒரு நாடு தற்சார்பை அடையவில்லை, வேற இடத்தில் கையேந்தது என்றால் அந்த நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, திருட்டு, கொலை, கொள்ளை, பசி வந்தால் எல்லாம் சிக்கலும் உருவாகிவிடும். நாட்டில் கலவரம் வெடிக்கும். இலங்கை போல, பங்களாதேஷை போல, நேபாளை போல நாட்டு சீர்குலைந்து சோமாலியா, வெனிசுலா போல நாசமாகிவிடும். இந்த உணவத்தை இந்த மாதிரி இப்படி வரும்போது பெரும் போர் ஏற்படக்கூட வாய்ப்புகள் வந்து நாடு அழியும். அதனால் சிற்றூர்களின் பொருளாதாரத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இந்த அரசுகள் செலுத்தாது. உங்கள் பிள்ளைகளின் அரசு சிற்றூர்களின் பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுத்து கிராம பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்கும். எப்படி எடுக்கும் என்றால், போங்க இங்க பாருங்க, இந்த பால், முட்டை, இப்ப இதெல்லாம் கிராமத்துல தான் போகுது நகரத்துக்கு. இப்ப எல்லாம் நம்ம உழைப்பை விட்டு வெளியேறோம், வேளாண்மை செய்யறது அவமானம்ங்கிறோம். இப்ப பாருங்க, உணவு உற்பத்தி எப்படி காட்டப்படுது, இப்படி கீழே இறங்கிருது. வேளாண்மை செய்யறது அசிங்கம்னு நீங்க நினைச்சிட்டீங்க. ஆடு மாடு வளர்த்தல் அசிங்கம்னு நினைச்சிட்டீங்க. கோழி வளர்த்தல் அசிங்கம், கழுத வளர்த்தல் அசிங்கம், பன்னி வளர்த்தல் அசிங்கம், எல்லாமே அசிங்கம். ஆனா சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி ஒரு நோய் நமக்கு இருக்கு. அப்போ இது என்ன பண்றோம்னா, எது ஒன்றையும் வேற ஒருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய போக்கு வந்துடுது. இதை மாத்தணும்னு உங்க பிள்ளைகள் நினைக்கிறோம். இது எப்படின்னா, போங்க கொஞ்சம் வேமா. இப்போ நீங்க உணவு தேவைக்கு வேற ஒரு மாநிலத்தை, வேற ஒரு நாட்டை சாரும்போது நம்முடைய பொருளாதாரம் அவன்கிட்ட போயிருது. அத்தியாவசிய பொருட்கள்லாம் அவன்கிட்ட, பாலுக்கு, முட்டைக்கு, காய்கறிக்கு அவன்கிட்ட போகும்போது நம்முடைய காசு அவன்கிட்ட போயிருது. நமக்கு தானா வறுமை வந்துருது. இப்ப பால் நமக்கு உங்களுக்கு தெரியும், ஆந்திரா, ராஜஸ்தான்ல இருந்து வருது. இப்ப பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. அந்த 3 லட்சம் கோடி சந்தை அவன்கிட்ட இருக்கு. சாராயம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. இப்ப கிராமப்புறங்கள்ல வேளாண்மை நடக்கிறது இல்லை, நம்ம வெளியேறிட்டோம். அது 100 நாள் திட்டம்ங்கிற ஒரு சாதனை, பெரிய சாதனை. வேளாண்மைக்கு யாரும் வர்றதில்லை. இப்ப இந்த சூழல்ல நாட்டின் உற்பத்தி மொத்தமா குறைகிறதுனால மிகப்பெரிய பஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால இப்ப நாம என்ன செய்யறோம், இந்த பிற நாட்டிலிருந்து வெங்காயம், பருப்பு இதுகளெல்லாம் நம்ம இறக்குமதி செய்ய வேண்டிய சூழல் வந்துருச்சு. இதை மாத்தணும்னு உங்க மகன் நினைக்கிறேன், கொஞ்சம் வேணும். இப்ப இத பாருங்க, இந்த நகர்ப்புற வளர்ச்சியை மட்டும் கவனம் செலுத்துவதில் என்ன வருதுன்னா, உடற்பயிற்சி கூடத்துக்கு, ஜிம்முக்கு போறோம். நம்ம
பயிற்சி செய்யும் போது ஒருத்தன் காலில் இருந்து தலைவரை ஒரே மாதிரி தசைநார்களுக்கு எல்லாத்துக்கும் வலு கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும். அப்படி இல்லாம தோள்பட்டைக்கு மட்டும் கவனம் பண்ணிக்கிட்டே பயிற்சி கொடுத்துக்கிட்டே போனான்னா அவரை மாதிரி கட்டியா ஒரே இடம் மட்டும் வீங்கிட்டு போனா அதுக்கு பேர் வளர்ச்சி ஆகாது, நோயாயிரும். அப்படிதான் நம்ம நாடு நகரத்தை மட்டுமே வளர்த்துக்கிட்டு போகும்போது அது எப்படிப்பட்ட சிக்கலை உருவாக்குதுன்னு பாருங்க. இதை இங்க பாருங்க, இந்த மாதிரி வீங்கிட்டு போகும், அது சிரித்து போகும். அப்ப நாட்டுல சமம் இல்லாம ஒரு பக்கம் வீங்கி ஒரு பக்கம் சூம்பி போகும். இத இங்க பாரு, ஓட்டுக்காக ஒன்னே இதை பேசிக்கிட்டு இருக்கல, ஓட்ட கேட்கிறவன் இதெல்லாம் போட்டு பேசிட்டு போனான்னு பேசிட்டு கூடாது. உன் மேல இருக்கிற பெரும் காதல்ல பேசிட்டு, அக்கறையில பேசிட்டு, நாட்டுக்காக பேசிட்டு. ஆமா, நீ போட்டா போடு, போடலைன்னா போட முடியாது. இப்ப பாரு, இது நகரம், இது கிராமம். அவருடைய கால் மாதிரி ஒரு கால் வீங்கி ஒரு கால் சூம்பி போயிருக்க மாதிரி என் கிராமம். இதுலதான் நாட்டுல 85 விழுக்காடு 80 விழுக்காடு கிராமம் தான். அப்ப 80 விழுக்காடு சூம்பி போனா, இது மட்டும் பெருத்துக்கிட்டு போனா நாடு எப்படி இருக்கும் பாரு. நீ உடம்பு இது மட்டும் இப்படி பெருசா இருக்கும், கால் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் பாரு. யாராவே அப்படின்னு, அதுதான் அப்படிதான். இப்போ இது யாரு தெரியல, நம்ம ஐயா அப்துல் கலாம். அவருடைய கனவை அவர் புள்ளனா நிறைவேற்றுறேன். அவருடைய கனவு தான் புறா திட்டம். அவர் என்ன சொல்றாரு, நகரத்தில் என்னென்ன கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ மக்கள், அதை கிராமத்துக்கு கடத்து, அங்க கொண்டு போ. அதான் புறா திட்டம். அந்த திட்டத்தை தான் உன் புள்ள செயல்படுத்துறேன். இங்க பாரு எப்படி செயல்படுத்துறேன். சிரிச்சுக்கிட்டு போறாப்ல, நோயாளி ஏத்தி போல. ஓட்டு காசு கொண்டு வரேன். இப்போ இங்க பாருங்க, நகரத்தில் என்னென்ன கிடைக்குமோ தகவல் தொழில்நுட்பம், மின்னணு இணைப்பு எல்லாத்தையும் நம்ம முதுகுலத்துக்கு கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோம் பாருங்க, இங்கே கொண்டு வரோம். எல்லாத்தையும் நகரத்தில் என்ன கிடைக்குமோ ஒருங்கிணைந்த செயல்பாட்டால் பொருளாதார இணைப்பை இங்க வளர்த்து எடுக்கிறோம். இங்கேயே அவருடைய கனவு உங்க மையம் எப்படி செய்யும் பாரு. நகரத்தில் கிடைப்பதை அனைத்தையும் கிராமத்துக்கு கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன், அங்க என்ன கிடைக்கும், நல்ல கல்வியா இங்க கொண்டாறேன். முதுகுலத்திற்கு இங்க கொண்டாந்து இந்த பாரு, சிறந்த பள்ளிக்கூடங்கள், சிறந்த கல்வி, எண்ணியல் கற்பித்தல், சிறந்த கல்வியை வாழ்விடத்திலே கொடுக்கிறேன். சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம். சென்னையில என்ன கிடைக்கும் நினைக்கிறியோ அது இங்க கிடைக்குது. எங்க கிடைக்குது, நம்ம ஊர் முதுகுலத்தூர்ல கிடைக்குது. போங்க தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன். சிற்றூர்களுக்கு கடத்திடுறேன். ₹1 கட்டணம் இல்லாம கொடுக்கிறேன். காசு இல்ல, இதுதான் காசு இல்ல. கல்வி காசு இல்ல, இது காசு இல்ல, தண்ணி காசு இல்ல, மீதி எல்லாம் காசு தான். இங்க வேலை வாய்ப்பை கொடுக்கிறேன், படிக்க வைக்கிறேன், படிப்பிற்கு வேலை கொடுக்கிறேன். படிக்கலைனாலும் கவர்மெண்ட் வேலை கொடுத்துறேன். எப்படி கொடுக்கிறேன் பாரு, இங்க பாரு, இங்க வேலை கொடுத்துறேன். வாழ்விடங்களே வேலை வாய்ப்பு, முதுகுலத்தூர்ல அரசு வேலை. நீ ராமநாதத்துக்கு கூட போக வேண்டியதில்லை, பரமக்குடி கூட போக வேண்டியதில்லை. போகாத நான் இங்கே தாரேன். இந்த ஒரு வாழ்விடத்தில் உனக்கு வேலை தரேன் பாரு. நல்ல குடிநீரை கட்டணம் இல்லாம தருவேன், கல்வியை தருவேன், மருத்துவம் தருவேன். இங்கேயே உனக்கு நடைபயிற்சி செய்ய, இங்கேயே விளையாட, இங்கேயே எல்லாம் சுகாதாரமான வாழ்விடம். இந்த மாதிரி எப்படி விளையாட்டு திடல் எல்லாம் அமைச்சு தந்துருவேன். நீ எந்த இடத்தை விட்டு வெளியில வேண்டியலாம். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல நகரத்தில் இருக்கவங்கலாம் கிராமத்துக்கு குடியேறலாம்ங்கிற நிலைமையை உன் பிள்ளை உருவாக்கிடுவேன். இப்ப என்ன பண்றோம், புவிசார் குறியீடுன்ட்டு பல பொருள்களுக்கு நம்ம இருக்குது. இன்னும் பல பொருள்களுக்கு வாங்கிட்டோம்னா இதை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பெரும் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். எதற்கெல்லாம் புவிசார் குறியீடு கிராமத்தில் உற்பத்தி செய்யற பொருள்களுக்கு வாங்கியிருக்குன்னு பாரு. அரும்பாவூர்ல மறைச்சிருப்போம். கொஞ்சம் வேகம் பண்ணுங்க, டக்கு. ராமநாதபுரத்தில் நம்ம ஊர்ல இருக்கிற குண்டு மிளகாய், நம்ம ஊர் மிளகாய் தான். இந்த இளவம்பாடியில் இருக்கிற முள்ளு கத்திரிக்காய், நம்ம ஊர் கத்திரிக்காய். ஐயம்பாளையம் நெட்ட தென்னைக்கு குறியீடு. இந்த கருப்பட்டி, உடன்குடி கருப்பட்டிக்கு, எல்லா கருப்பட்டிகளும் வாங்கியிருக்கோம். திராட்சைக்கு, இந்த நீண்ட அமெரிக்காவுடைய திராட்சை உற்பத்திக்கு
இது என் தம்பி அமெரிக்காவில் இருக்கான், அங்கே திராட்சையை போட்டு ஒயினை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கிறாங்கிறான். நானும் திராட்சையை போட்டு ஒயினை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கிறேன். கொஞ்சம் நேரம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. அது என்ன சொல்றாங்க, வெறும் திராட்சை மட்டும் 5000 கோடிக்கு, அடுத்தது ரைசன்ஸ் உலர் திராட்சை 1500 கோடிக்கு ஏற்றுமதி பண்றாங்க. திராட்சை மட்டும், அப்புறம் உலர் திராட்சை 1500 கோடி, ஒயின் 20000 கோடி, அதுல 30-40,000 கோடி சம்பாதிக்கலாம் ஒரு திராட்சையில மட்டும். இப்ப இந்த திராட்சை தோட்டத்துல இருந்து மட்டும் 17,000 கோடி ஏற்றுமதி மட்டும் பண்றாங்க. இது இல்லாம உள்நாட்டுக்குன்னு ஒரு வணிகம் ஒண்ணு இருக்கு. கொடைக்கானல் மலைப்பூண்டு போங்க, சக்சக்கு நகத்துங்க. கொடைக்கானல் மலைப்பூண்டு, கோயில்பட்டி, தூத்துக்குடி, நம்ம கடலை மிட்டாய், கோயில்குட்டி கடலை மிட்டாய், வெத்தலை, சோழவந்தான் வெத்தலை, இந்த நாதஸ்வரம், இந்த விளக்கு, பத்தமடை பாய், எல்லாத்துக்கும் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் ஏற்றுமதி செய்ய முடியும். இது மாதிரி நம்ம உற்பத்தி செய்யற எல்லாத்துக்கும் அண்ணன் வாங்கிறேன். இந்த கவனி அரிசி, நம்ம கருப்பு கவனி அரிசி எல்லாத்துக்கும் வாங்கிட்டோம்னா, இந்த கிருஷ்ணகிரி பன்னீர் ரோஜா, நம்ம ஒரு மிளகா தான், சாத்தூர் வெள்ளரி, ஊத்துக்குழி வெண்ணெய், இந்த பலனூர் கிராம பொருள்களுக்கு இந்த மாதிரி ஓலைக்கொட்டான், இந்த பாய், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மண்பானை, எல்லாத்துக்கும் குறியீடு வாங்கி நாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். அப்படின்னா இங்கேயே தொழிற்சாலை போடுறேன். தமிழ்நாடு அரசு இங்கே தொழிற்சாலை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், தற்சார்பு பொருளாதார வளர்ச்சி போங்க. மண்பானை செய்தல், இந்த கூட பின்னுதல், இதெல்லாம் படிக்காத எல்லா தங்கச்சிக்கு இங்கேயே வேலை கொடுத்துருவேன். இந்த மாதிரி இப்படியே கட்டி இங்கேயே நான் பனை ஓலையிலிருந்து செஞ்சு ஏற்றுமதி செய்வேன். இந்த பாய் செய்வேன். உனக்கு வேலை இல்லைங்கிற வார்த்தையை ஒழிச்சிருவேன். சும்மா உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாம் வேலை செய்யணும். இந்த மாதிரி மாட்டு பண்ணை இங்க நம்ம ஊருக்கு, இங்கே இந்த முதுகுலத்தூர்ல என்னென்ன வரும், எதுவுமே வராத மேய்ச்சல் நிலங்களை எடுப்பேன். பொட்டல் காடை எடுத்து சீம கருவேலையை மொத்தமா ஒழிச்சு மேய்ச்சல் நிலமா மாத்துவேன். என் ஆத்தால போய் ஆடு மாடு மேய்க்க கொடுத்துட்டு மீதிய பண்ணை பொடிங்க வரும். இந்த பண்ணை போட்டு அங்கே காற்றால போடுவேன், மின்சாரம் எடுத்துக்கிடுவேன். அங்கே சூரிய ஒளி தகடை போட்டு மின்சாரம் எடுத்துக்கிடுவேன். இந்த மாடை மேய்ப்பேன். இந்த மாதிரி மேய்ச்சு அங்கே தொழிற்சாலை போடுறேன் பாரு, நீ இங்கே போடுறேன் பாரு, முதுகுல தொழில் இண்டஸ்ட்ரி வருவார். இண்டஸ்ட்ரி எப்படி வருது பாரு, கொஞ்சம் வேகம் போங்க. இங்கே மின்சாரம் உற்பத்தி பண்ணிக்கிறேன். கால்நடை மருத்துவமனையை அங்கே கட்டுறேன், அவருக்கு அங்கே வீடு கொடுத்துறேன். மேற்கூரையை பூரா சோலார் பேனலா போட்டுறேன். எருமை பண்ணை, மாட்டு பண்ணை, மாட்டுல இருந்து இங்க பாரு போ உலகத்திலே அதிகமா விரும்பி சாப்பிட்ற கறி எருமை மாட்டுக்கறி, பால் எருமை பால், ஆட்டு பண்ணை வச்சிடறேன். நீ மேய்க்காத அது மேயும், நீ இரு அது மேயும். இந்த நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருக்கேன், கழுத பண்ணை வச்சிருக்கேன். கழுத மேய்க்கணும், கழுத நீ மேய்க்காத அது மேயும். ஆனா கழுத பால் தான் உலகத்துல அதிக விலை. இங்க பாரு, உலகில் மிகச்சிறந்த விலை வந்த சீஸ், செர்பியால் தயாரிக்கப்படும் புளிய சீஸ், அது கழுத பால்ல இருந்து செய்யறான். 1,49,000 இந்த கழுத பால் விலை உண்டு. பழுதால கட்டி பால் 5,000, 1 லிட்டர் பால் 5,000. இந்த பன்னி வளர்க்குறோம், பார்த்துக்கிட்டே இரு. நீ எதை கேவலம் நினைக்கிறியோ அதெல்லாம் பணம். என்ன சாராய் ஊற்றி கொடுக்க போற, டாஸ்மார்க் கடைக்கு இது பண்ண பாத்துமா, இது மேய்க்க மாட்டியா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு, விலங்குகள் கழிவு எடுக்கிறேன். ஆடு மாட்டு கழிவு, எருமைச்சாணி, மாட்டுச்சாணி, ஆட்டு புழுக்க, வாத்து புழுக்க, கோழி புழுக்க எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து என்ன பண்றேன்னு பாரு. எப்படி வேலை செய்யறான் பாரு. கோட் சூட் தான், எல்லாம் பூட்ஸ் தான். அந்த மாதிரி அள்ளுறான் பாரு. அள்ளிக்கிட்டு போய் என்ன பண்றேன், அங்கே ஒண்டி உரக்கிடங்களை கொட்டிடுறேன். இங்கே கொட்டுறேன், முதுகுலத்தூர்லேயே கட்டுறேன். கட்டி இங்க மாதிரி இந்த மாதிரி கிடங்கு வச்சு தயாரிக்கிறேன். எப்படி தயாரிக்கிறேன், இந்த சிலிண்டர்ல அடைச்சி வச்சிருக்கல பயோ கேஸ், எரிகாற்று சிலிண்டர்ல மீத்தேன் ஈத்தேன்னு பூமி தாயின் ஈரக்குலையா இருக்கிறான்ல, அவனையெல்லாம் அடிச்சு விரட்டிட்டு மாட்டு சாணத்திலிருந்து எடுத்துறேன். லட்சக்கணக்கான டன் மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸ் தயாரிச்சு இங்கேயே உனக்கு சிலிண்டர்ல அடைச்சு வீடுக்கு இந்த கொண்டாந்து நான் கொடுத்துருவேன். தமிழ்நாடு அரசு ஓசியா கிடையாது, காசுக்கு தான் தமிழ்நாடு அரசு கொடுத்துருவேன். என்ன பண்ணுவேன், தயாரிப்பு செலவை எடுத்துக்கிட்டு கொடுப்பேன். அங்க வேலை செய்யற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும், தயாரிப்புக்கு உற்பத்திக்காக செலவை எடுத்துக்கிட்டு கொடுப்பேன். ஒரு நொடி தடை இல்லாம கொடுப்பேன், தட்டுப்பாடு இல்லாம கொடுப்பேன். ஓலை குடிசையில 7-10 இருந்தாலும் அவளுக்கு எரிகாற்றி கொண்டு போய் கொடுத்துருவேன். ஏன்னா நானே தயாரிக்கிறதுனால எந்த பயட்டையும் கையெந்த மாட்டேன். மிச்சம் கீழே விழுகிற இந்த கழிவை தூக்கி கொண்டு போய் நானே விவசாயம் பார்க்கறதுனால என் வேளாண் பண்ணையில கொண்டு கொட்டிடுவேன். இங்கே இரு எப்படியெல்லாம் வேலை கொடுக்குறேன் பாரு. நீண்டு மூளைக்குள்ள எம்பிட்டு வேலையை வச்சிருக்கேன் பாரு. இந்த மாதிரி ஓரத்தை கொண்டு போய் நிலத்துல தூவுறேன், குளத்தை வெட்டி கணக்கில்லாத மீனை வளர்க்குறேன், மீன் பண்ணையில உருவாக்கி மீனை வளர்க்குறேன். உனக்கு போக மீதியை ஏற்றுமதி செய்கிறேன். போங்க
கீரை வளர்க்குறேன். ஒரு கீரை 2 கீரை இல்லை, எல்லா கீரை, பொன்னாங்கீரை, தண்டைக்கீரை, அந்த கீரை, வல்லரை இல்லை, எல்லாம் வளர்க்குறேன். முருங்கை இருங்க. அங்கே வாழையிலிருந்து தொழிற்சாலை கட்டுறேன். வாழைப்பழம் வாழைக்காயை ஏற்றுமதி செய்கிறேன். உனக்கு போக மிச்சத்தை வாழைப்பழத்தை பேக் பண்ணி அனுப்புகிறேன். வாழைப்பழத்தில் சிப்ஸ் செய்கிறேன். இந்த இன்சுவை இல்லை, வாழையில் சாப்பிட்ற தட்டு செஞ்சுக்கிறேன். ஒரே தொழிற்சாலைகளை பிரிச்சுக்கிறேன். வாழை தட்டு செய்கிற துறை. இந்த வாழையிலேருந்து நூல் தயாரிக்கிறது. நூல் தயாரித்து அதில் வெட்டி சேலை தயாரிச்சுக்கிற முடியும், பை தயாரிச்சுக்கிற முடியும். பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடுறேன், பாலித்தீனை ஒழிச்சிடறேன். வண்ணேன் மஞ்சள், அப்புறம் வாழை நாரில் இருந்து இங்கே வர இப்படி போகிறேன். மஞ்சளை விளைய வைக்கிறேன். போங்க நீ எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாது. வேலைக்கு எதுக்குடா வெளிநாட்டுக்கு போகிற? இருறா, இங்கே இருறா, அண்ணன் தான்டா அவனுக்கு. இந்த வர மஞ்சள் அப்படியே பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். கடலை போடுறேன். கடலையிலேருந்து கடலை என்ன தயாரிக்கிறேன் பாரு. அங்கேயே கடலை மிட்டாய் தயாரிக்கிறேன் பாரு. அங்கேயே கடலை புண்ணாக்கு எடுத்து மாட்டுக்கும் மாட்டுக்கும் தீவனம் போட்டு அங்கே நிலத்துக்கு உரமாக கொண்டு வரேன். எள்ளு போடுறேன். எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கிறேன். எள்ளு புண்ணாக்கு, எள்ளு மிட்டாயி, எண்ணெயை போத்தல் அடைச்சு உனக்கு விற்கிறேன், உலகத்துக்கெல்லாம் விற்கிறேன். கத்தாழை போடுறேன், சோத்து கத்தாழை. அது பெரிய மருந்து. அதுலேருந்து மூலிகை பொலிவுட்டும் சாறு மருத்துவ பொருள்கள் தயாரிக்கிறோம். உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்கிறோம். இந்த மாதிரி இவ்வளவு அழகு பொருள்கள். கரும்பு போடுறோம். கரும்பு விலை நம்ம உள்ள கரும்பை வெட்டுறோம். பக்கத்தில் தொழிற்சாலை கட்டிடுறேன். சர்க்கரை கற்கண்டு தயாரிக்கிறேன். இந்த கரும்பு வெல்லம் தயாரிக்கிற பிரிவுக்கு போகிற, சர்க்கரை தயாரிக்கிற பிரிவுக்கு நீ போகிற. தாள் எழுதி படிக்கிற தாள், மரத்தை வெட்டி தான் தாள் தயாரிக்கிறேன். இனிமேல் மரத்தை வெட்டினா துண்டா கையை வெட்டி தூர போட்டுருவேன். இதிலிருந்து தாள் தயாரிப்பேன். மரத்தை வெட்டக்கூடாது, மரம் என் உயிர், என் மூச்சு காற்று வெட்டக்கூடாது. தாள் தயாரிப்பேன். அது ஒரு செக்ஷன். தாளில் தயாரிக்க பயிற்சியை கொடுத்து நீ இந்த செக்ஷனுக்கு போ, உனக்கு இது கொடுத்துருவோம் டோக்கன், தனித்தனி சீருடை. தாள் தயாரிக்கணும், அதுக்கு வேறு சீருடை. இங்கே போகணும். அடுத்து தாள் தயாரிச்சாச்சு, போங்க கரும்பில் எத்தனால் பெட்ரோல். இது பிரேசில் மட்டும் இந்த கரும்புலேருந்து பெட்ரோல் தயாரிக்குது. நாம் தயாரிக்கிறோம். அந்த பெட்ரோலுக்கு ஓடுற வண்டியை தயாரிச்சுக்கிட்டோம்னா எவன்டையும் பெட்ரோலுக்கு நிற்க வேண்டியதில்லை. முடியல, இந்த பெட்ரோல் மின்சாரம் தயாரிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஆனால் இந்த எத்தனால் பெட்ரோலில் ஓடுற மாதிரி எந்திரத்தை மாற்றி தயாரிச்சுக்கணும். எல்லா தொழிற்சாலைக்கும் மேலே மேற்கூரையில் சோலார் பேனலை போட்டுருவேன். தக்காளி விளைய வைக்கிற பல டன் கணக்கில் தக்காளியை பதப்படுத்தி உனக்கு உணவு தேவைக்கு தருவேன். வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன். ஜாம் பல கூழ் தயாரிப்பேன், ஊறுகாய் தயாரிப்பேன். இதிலெல்லாம் படித்த என் தங்கச்சிக்கு படிக்காத தங்கச்சிக்கு எல்லாருக்கும் அங்கே அரசு வேலை கொடுத்துருவேன். தென்னையை விளைய வைக்கிறேன். தென்னை சார்ந்து தொழிற்சாலை போட்டுறேன். தேங்காய் பால் எடுக்கிறேன், தேங்காய் எண்ணெய் எடுக்கிறேன், தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிறேன். தேங்காய் கொட்டாச்சியிலிருந்து அழகு பொருள்கள் தயாரிக்கிறேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய், எல்லாத்துக்கும் மேலே தென்னம்பால் எடுக்கிறோம். கல்லை தூக்கிட்டு தென்னம்பால் மூலிகை சாறு விற்கிறோம். நார், பனம்பால், தென்னம்பால், தேங்காய் நார்லேருந்து கைத்துக்கட்டில் பின்னுறோம். அமெரிக்காவில் ஒரு கைத்துக்கட்டில் 1 லட்சம் ரூபா விற்கிறோம். கைத்துக்கட்டில் நீ சும்மா இருக்க வேண்டியது, அது பின்னி அடுக்கும். எல்லாம் தொழிற்சாலை. வேமா போ. தேங்காய் மட்டையில் செய்த கைவினை பொருள்கள். அப்புறம் தேங்காய் ஓலையில் இந்த தட்டியில் பாய் பண்ணுறோம். விளக்கமாறு கிரிச்சு பிரித்து விளக்கமாறு கட்டுறோம். ஒவ்வொரு துறையாக. அப்போ வேலை இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது. இவ்வளவு பொருள்களை தயாரிக்க முடியுது தேங்காயிலிருந்து. அப்போ முதுகுளத்தூரில் இண்டஸ்ட்ரி போட்டோன்னா நீ எங்கேயும் வேலை இல்லைன்னு தப்பிக்க முடியாது. சீட்டாட முடியாது, கஞ்சா போட்டு படுக்க முடியாது, தொலைச்சி போயிருவேன். இங்கே பனை சார் நெஞ்சை வச்சுக்கிட்டு இப்படி தேய்ச்சிக்கிட்டு ஏற வேண்டியதில்லை. மிஷினு கீழே தட்டின கிறுக்குன்னு கொண்டையில் வண்டி விட்டுரும். இந்த விடுது பாரு. இங்கே வாடா, பின்னாடி வாப்பா. இந்த பாரு, இங்கே வரா. இங்கே உட்காந்துக்கிட்டு தட்டினா சருன்னு அங்கே போயிடும். எல்லா வேலையும் ஜோலியை முடிச்சுட்டு அங்கே அமுக்கணினா கீழே கொண்டாந்துடும். விழுந்தா இங்கே தேஞ்சா ஒரு கதை இங்கே இருக்காது. நீ பாட்டுக்கு புயலே அடிச்சாலும் ஜீவிக்கிட்டு இருக்கலாம். புரியுதா? ஏன்னா கவர்மெண்ட் வேலை. நீ ஏறை கொடுத்துட்டு போயிடணும். நான் இண்டஸ்ட்ரியில் கருப்பட்டி காய்ச்சி 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா, உலகம் பூரா ஏற்றுமதி செய்வேன். உனக்கும் கருப்பட்டி தருவேன். வெள்ளை சர்க்கரையை பேன் பண்ணிடுவேன். மீறி இல்லை வெள்ளை சர்க்கரை சாப்பிடுவேன்னா 2 மடங்கு வரியை போட்டுருவேன். ஆமாம், நீ சாகிறதுன்னு ஆயிடுச்சு, எனக்கு வரியை கட்டி செத்து பண்ணுவேன். போ. உனக்கு எங்கேயுமே நாட்டு வெல்லம், பனங்கருப்பட்டி இதுதான் தருவேன். அது கிடைக்க செய்யப்பட்ட தேன் தருவேன். நொங்க பதப்படுத்தி வைக்க குளிரூட்டப்பட்ட கிடங்கு கட்டுறேன். குளிரூட்டப்பட்ட நொங்கு, இளநீர், தக்காளி இது எல்லாத்தையும் பதப்படுத்தி வைக்க குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு வச்சிருவேன்.
அது எத்தனை ஆண்டு காலம் கிடாது. அங்கே விளைய வைக்கிற பொருள்களெல்லாம் வைக்க சேமிப்பு கிடங்கு கட்டிடுவேன். நொங்கு அப்படியே பதப்படுத்தி அப்படி சந்தைப்படுத்துவேன். இது நொங்கு. பதநீரை அப்படி ஏற்றுமதி செய்கிறேன். பதநீரிலிருந்து கருப்பட்டி காய்ச்சிக்கிறேன். நாட்டு சக்கரை தயாரிச்சுக்கிறேன். கருப்பட்டி தயாரிக்குது பாரு, எப்படி காய்ச்சது பாரு. இப்படி போட்டு கிண்டுறதெல்லாம் நீ செய்யாது, அது செய்யும். எப்படி செய்து பாரு, பார்த்துக்க. ஒரு கனவுடாடே, வேற நாடுறாது. இது இது கருணாநிதி மகன் ஐயா எடப்பாடி, அவரு நாடு இல்லடா, பிரபாகர மகன் நாடுது. பணவோல விசிறி, பணவோல விசிறி. நீ வீச மாட்டா, வெளிநாட்டில் வீசுறான். அவனுக்கு கொண்டு வரேன் சீனா, ஜப்பான், இந்த நாடுகளுக்கு. பணவோல நார்ல இருந்து, இந்த பணவோல நார்ல இருந்து கட்டில் பண்ணேன். அப்புறம் கொட்டான் பண்ணேன், பாய் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். கடைசியாக என் தலைவன் பணம் பழத்திலிருந்து மிட்டாய் செஞ்சான் ஈழத்தில். இந்த பணம் பழத்தை சேமிச்சு போங்க, பணம் பழத்திலிருந்து சாரை பிரிக்க எடுத்து போங்க, இன்சுவை கட்டி மிட்டாய் செய்கிறேன். மிட்டாய் கலப்படம் இல்லாத மிட்டாய் செய்கிறேன். பனங்கிழங்கு அவிச்சு அதிலிருந்து மாவு எடுக்கிறேன். பனங்கிழங்கு எடுத்து ஊடியன் மாவு எடுத்து பனங்கிழங்க மாவா தயாரிக்கிறேன். இதை மைதா கோதுமைக்கு பதிலாக நீ பயன்படுத்தலாம். அதை விட ரொம்ப சத்து. ஏன்னா ஒரு கிழங்கு, ஒரு பனையை நீ சாப்பிட்ற, எவ்வளோ சத்துன்னு பார்த்துக்க. தோசை சொல்லலாம், உப்புமா கிண்டலாம், களி கிண்டலாம், எல்லாம் செய்யலாம். கூழ் மாதிரி கிண்டி நான் சாப்பிட்டேன், அதனால சொல்கிறேன். கிண்டி நம்ம தேன் அல்லது கருப்பட்டி சாறு விட்டு சாப்பிட்லாம். போங்க போங்க போங்க. பனம்பால் தென்னம்பால் உனக்கு தெரியும். இந்த சாராய கடையை மூடிடுறேன் அண்ணன். பனம்பால் தென்னம்பாலை திறந்து பனை ஓலை பாய். சாராயம் என்பது கிடையாது. பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால். போங்க. அப்போ அதில் பாய் பண்ணுறேன் பாருங்க. அக்கா தங்கச்சிலாம் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். காலையில் வர எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்துருவேன். சைக்கிள்குள்ளே நானே வண்டி வச்சு தொழிற்சாலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். வண்டி ஓட்ட தெரியுங்கிற தங்கச்சி தம்பிகளுக்கு சொந்தமாக அரசு சைக்கிள் கொடுத்துரும். நீ வந்து இருந்துட்டு மதிய உணவு தந்துடும். ஏன் தந்துடும்? நானே தான் விவசாயம் பார்க்குறேனே. அங்கே பால் வச்சுருக்கேன், முட்டை வச்சுருக்கேன், ஆடு வச்சுருக்கேன், மாட்டுக்கறி வச்சுருக்கேன், பன்னி வச்சுருக்கேன். என்ன கறி வேணாலும் சாப்பிட்லாம். பாம்பு கறி வேணாலும் தாரேன், சாப்பிட்டு வேலையை செய்யும். பதநீர் 5500 விற்குது. ஃபார்ம் ஒயின்னு அதை ஏற்றுமதி செய்கிறேன், பதப்படுத்தி. இந்த ஃபார்ம் ஒயின் பனையிலேருந்து செய்கிற மரவள்ளி கிழங்குல இருந்து பாரு என்னென்ன பண்ணுறேன். மரவள்ளி கிழங்குலேருந்து தாள் எடுத்துக்கிறேன், நூல் எடுத்துக்கிறேன். மரவள்ளி கிழங்குல இருந்து பை தயாரிக்கிறேன். இங்கே அண்ணன் வந்தவொடனே பாலித்தீன் பை, பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிடுறேன். இருக்கிற அந்த திடக்கழிவை அப்படியே சுத்திகரித்து மின்சாரம் தயாரிச்சுட்டு அழிச்சிடறேன். இனிமே ஒரு பிளாஸ்டிக் இந்த நிலத்தில் இருக்காது, தூக்கிடுவேன். இந்த நெகிழிக்கு மாற்றா இந்த மரவள்ளி கிழங்கை வளர்த்து இதுல இருந்து பை தயாரிக்கிறேன். இந்த பாரு பை கொடுக்குறேன் பாரு உனக்கு. இந்த பையை நீ இப்படி தரையில் ஓட்டினா மக்கி மண்ணோடு போயிடும், தண்ணியில் ஓட்டினா கரைஞ்சிடும். ஆனால் அது கரையாது, விளங்கிருன்னு நினைக்கிறேன். புரியுதா? டேய் நம்படா, சப்பான் இதான்டா பண்ணுது அன்னைக்கு. என்னைக்கு நீ நம்பி இருந்தா தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஆகிருப்பானடா. போங்க போங்க. இது மாதிரி பூந்தோட்டங்களை, சாமந்தி, ரோஜா, செம்பருத்தி, இது மாதிரி தோட்டங்களை நிறையா வளர்த்து என்ன பண்ணுறேன், தேனீக்கள் பண்ண வச்சிடறேன். தேன் பண்ண வளர்க்கிறேன் பாரு, எப்படி வைக்கிறேன் பாரு. தேனீக்களை வளர்த்துருவேன். தேன் கணக்கில்லாத நானே உனக்கு உற்பத்தி பண்ணி தேன் கொடுப்பேன். இங்கே இது ஒரு தேவை. இங்கே கணக்கில்லாத என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்துருவேன். சூரியகாந்திலிருந்து எண்ணெய் தயாரிப்பேன். அந்த இதை எண்ணெய் தயாரிச்சுக்கிட்டு பூவில் இருந்து தேனை எடுத்து அங்கே பாரு, தேன் பெட்டி எப்படி வச்சிருக்கேன் பாரு, தொழிற்சாலை மாதிரி வச்சிருப்பேன். பூ இருக்கிற இடத்துல எல்லாம் எங்கள் ஆளுக்கு எப்படி வேலை செய்கிறான் பாரு. ஒரு கோட்டு போட்டு குழவி ஒன்றுமே செய்யாது, அது பாட்டு சும்மா விளையாடலாம். கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் போட்டு எப்படி வேலை செய்கிறான் பாரு. தேன் உனக்கு கொடுப்பேன். நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் உயிரோட இரு. சாராய குடிச்சு சாகாம ரொம்ப நாளைக்கு உயிரோட இரு. அண்ணன் ஆட்சியில் கொஞ்ச நாள் வாழ்ந்து பாரு. தேனை தயாரித்து குறைஞ்ச விலைக்கு தாரு, தரமான பொருள்களை. ஒன்றும் இல்லைன்னா கம்மாக்கரை, கொலைக்கரை, யாரை பூரா மூங்கில வளர்த்துருவேன். மூங்கில வளர்த்து வெட்டி பாரு, மூங்கில இருந்து என்னென்ன செய்கிறேன் பாரு. அண்ணன் பிளாஸ்டிக் சேர் எல்லாம் பேன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நாற்காலியில் தான் எல்லாரும் பயன்படுத்தணும்னு கொண்டு வந்துடுறேன். அழகு பொருளை தயாரிக்கிற வேலை உனக்கு அரசு வேலையாக கொடுத்துருவேன். விற்பனை செய்கிறதுக்கு அந்த மேலாளர் வேலை, அரசு வேலை. பொட்டல் காடுன்னு ஒன்று இருக்காது. வந்தவனும் அண்ணன் சீமக்கர் வேலை. இந்த யூக்கலிப்டஸை போர்க்கால நடுவில் அழிச்சு முடிச்சுட்டு எல்லா இடத்தையும் மாற்றி நாட்டு மரங்கள், மூங்கில், இந்த எருக்களஞ்செடி அதை போட முடியல, என்னால் நேரம் இல்லை. இந்த பட்டுப்பூச்சி வளர்த்தல், இதை தொழிற்சாலையாக்கிறேன்.
பட்டுப்பூச்சி வளர்க்குறேன், பட்டு நூல் செய்கிற தொழிற்சாலை, அங்கே உனக்கு வேலை. அப்போ எத்தனை வேலை வச்சிருக்கேன், நீ வேலை இல்லைன்னு இருக்கவே முடியாது, வெளிநாட்டுக்கு போக வேண்டிய தேவை வராது. இங்கே பாரு, பட்டு நூல் தயாரிக்கிற தொழிற்சாலை, நெசவு, கைவினை பொருள்கள், தச்சு எல்லாமே அங்கங்கே அங்கங்கே நீயா செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. உனக்கு கவர்மெண்ட் வேலை தானே வேணும், அரசு வேலை. ஓ அண்ணன் தர்றேன். வந்த உடனே யூக்கலிப்டஸ் சீமக்கர் விலையை ஒழிச்சிருவேன். ஒழிச்சிட்டு பாரம்பரிய மரத்தை நட்டு பசுங்காடுகளாக இப்படி மாற்றிடுறேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம்னு கொண்டு வந்து சட்டம் போட்டு அதில் மரக்கண்டு நட வளர்க்க பலாயிரக்கணக்கான என் பிள்ளைகளுக்கு, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுத்துறேன். 10 ஆண்டுகளை என் பூமி தாயை பச்சை போர்வையால் போத்தினேன். கூட்டு பண்ணை உருவாக்குறேன். ஒரே பண்ணையில் ஆடும் மேயும், மாடும் மேயும், எருமையும் மேயும், பன்னியும் மேயும். அங்கே மீனும் வளர்ப்பேன், அங்கே வாத்தும் மேய்ப்பேன், அங்கே வந்து என்ன செய்வேன், வேளாண்மை செய்வேன், கரும்பு விளைய வைப்பேன், வாழை விளைய வைப்பேன். இதுதான் கூட்டு பண்ணைன்னு பேர். கூட்டு பண்ணை ஒரே இடத்துல எல்லாம் இருக்கும், ஒரு இடம் வீணாகாது. இப்போ வந்து ரேஷன் கடை போய் நீ புளுத்து போன அந்த கெட்டு போன அரிசியை வாங்கி சாப்பிடாம உன் அண்ணன் என்ன பண்ணுறேன், அங்கேயே முல்லை அங்காடி, குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடின்னு திறந்துடுறேன். முதுகுலத்துறை திறந்துடுறேன். கவர்மெண்ட் கடை, அங்கே நீ படித்த பிள்ளை வேலை செய்ய, சிசிடிவி இருக்கும், எல்லாம் இருக்கும். உனக்கு ட்ரக் கொடுத்துருவேன், மோட்டர் பைக் கொடுத்துருவேன். கொழுப்படுத்து போய் நம்ம பிள்ளைய வராமல், அண்ணே எனக்கு 1 கிலோ கத்தரிக்காய்னா நீ வந்து இந்த சூயிஸ் மோட்டரெல்லாம் ஒழிச்சு விட்டுருவோம். நீ போய் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வர வேண்டியதான். இந்தவர் எல்லாம் வச்சுருப்பேன் அங்காடி. இங்கே நீ வேலை செய்ய வேண்டியது. உனக்கு வாழ்விடத்தில் எல்லா வேலை வாய்ப்பையும் தந்துடுறேன் அண்ணன். இது எந்த அரசு? ஓ அரசு. தமிழ்நாடு அரசு முத்திரை பற்றியா? இது வரைக்கும் நீ பார்த்த முத்திரை இல்லை. வேகமா போட்டு காட்டிட்டு மன்னிச்சுக்க, திருப்பி ராமநாதத்துக்கு போகணும். இப்போ சுருக்கமா இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளில் எப்படி வேலை வாய்ப்பை கொடுத்து பொருளாதாரத்தை வளர்த்து எடுப்பேன், இலவசத்துக்கு கையேந்தாம எப்படி என் மக்களுக்கு தற்சார்பு வாழ்க்கை முறையை கொடுப்பேன், வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன்னு போட்டு காட்டியிருக்கேன். இதில் எருக்களஞ்செடி இருக்குது, சணல் வளர்க்குறது இருக்குது. சணல் இருந்து பெரிய பொருளாதாரம் இருக்குது. சணலை வளர்த்துட்டேன்னா அதிலே பெட்ரோல் தயாரிக்கலாம், அதிலே செங்கல் அறுக்கலாம், அதிலே பெட்ரோல் தயாரித்து சாதை போடலாம், அதிலே மின்சாரம் தயாரிக்கலாம், அதிலே கார் தயாரிக்கலாம், அதிலே செங்கல் அறுத்து வீடுகள் கட்டலாம். பயந்துருவேன் அண்ணன் 48 பொருள்களை தயாரிக்க முடியும். அப்போ சணல் இருந்தால் என் மலையை தொட வேண்டியதில்லை. சணலை நான் எப்படின்னு போட்டு காட்டுறேன். பின்னாடி காணொலியிலூட நீ தட்டி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், வேளாண்மையை கையில் எடுத்து வேளாண்மை சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்துக்கு நம்ம போயிடுறோம். அமெரிக்காவை சேர்ந்த பில்கேட்ஸே 2,76,000 ஏக்கரில் விவசாயம் செய்கிறான். எல்லாரும் விவசாயம் செய்கிறான், நம்மளை தவிர. இப்போ உனக்கு அவமானமாக இருக்கு, படிக்காதவன் செய்கிற தொழில் இருக்கு, படித்தவன் செய்கிற வேலைன்னு நான் உன் அண்ணன் மாத்துறேன். நீ கவலைப்படாம இரு. நீ உனக்கு செய்வன ஒரே ஒரு ஓட்டை நம்ம அப்ப விவசாயிக்கு போட்டு என்னை ஜெயிக்க வச்சுட்டு நாட்டை கொடுத்துரும். என் தங்கச்சியால இப்போ நீ என்ன செய்யணும்னா, என் உடன் பிறந்தவனே, இந்த நிலத்துல நீ முதுகலத்தூர்ல சரித்திரத்தை மாத்தி எழுது. சரித்திரத்தை மாத்து, புரியுதா? இந்த மண்ணை மாத்து. மகத்தான மண், முற்போக்கு சிந்தனை உள்ள மண், மாற்றத்திற்கான சிந்தனை உள்ள மக்கள் நிறைந்தவர்கள், கற்றறிந்து சான்றவர்கள் நிறைந்த மண் என்ன மாத்து. நீ நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் உளவிய மண்ணிலிருந்து சரித்திரத்தை மாற்றி எழுது. புரட்சிகர அரசியலை எழுது. காசு இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும்னா, நமக்கு தாத்தன் காமராஜும், நம்ம தாத்தன் கக்கனும், நம்ம தாத்தன் சிவானந்தமும் இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்க மாட்டான். அந்த மாதிரி மகத்தான தலைவன் வர வேண்டும்னா, பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாத்து. தயவு செய்து மாத்து. இங்கே போட்டியிடுகிற என் தங்கை சந்திரபிரபா மருத்துவர், இங்க பாரு. இந்த மாநிலத்திலே இப்படி ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளர் கிடையாது. என் தங்கையை கொண்டு வந்து முதுகுலத்தூர்ல நிறுத்தணும்னு நிறுத்திருக்கேன். எங்க இருந்து? மலேசியாவிலிருந்து கூட்டி வந்திருக்கேன். மலேசியால கல்லூரியில, மருத்துவ கல்லூரியில முனைவர் படிப்பிச்சு கொடுத்துக்கிட்ட ஆசிரியை கூட்டிட்டு வந்து ராமநாதபுரத்தில் நிறுத்தினேன். இப்ப முதுகுலத்தூர் சட்டமன்ற தொகுதியில நிறுத்திருக்கேன். மிகப்பெரிய அறிவாளி. ஒருத்தன் என் தங்கையோட பேசி தப்பிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய அறிவாளி. இந்த மாதிரி ஒரு வேட்பாளரை நீ வெல்ல வைக்கிறதுக்கு வரலாறு உனக்கு ஒரு வாய்ப்பை பெருங்கொடையாக கொடுத்திருக்கிறது.
இதை பயன்படுத்திக்க. நீ தயவு செய்து பயன்படுத்திக்க. என் தங்கையை விட்டுறாத. வெள்ள வச்சு அவளை சட்டசபைக்கு அனுப்புன உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஒட்டுமொத்த மக்களின் குரலாக என் தங்கை ஒரு குரல்ல ஒழிப்பா. நீ கவலையப்படாத. என்னைய நம்பு. உன் குறை கேட்க வந்தவன்ல, குறை தீக்க வந்தவன் நான். குறை கேட்க வரல. பிரச்சனையை தந்தவன் எல்லாம் ஒரு பக்கம் நிக்கிறான். பிரச்சனையை தீக்க வந்த உன் புள்ள ஒரு பக்கம் நிக்கிறேன். இலவசம் கொடுத்து ஏமாத்த நினைக்கிறவன் அந்த பக்கம் நிக்கிறான். இலவசம் தர மாட்டேன், உன்னைய கையெந்த வைக்க மாட்டேன். கல்வியை தருவேன், மருத்துவம் தருவேன், குடிக்க நீர் தருவேன், படிப்புக்கேற்ற வேலை தாரேன், அதுக்கேற்ற சம்பளம் தாரேன், அதை வச்சு வாழ்ற மதிப்புமிக்க வாழ்க்கையை தாரேங்கிறேன். தடையில்லாத மின்சாரம் தாரேன், ஆனா குறைந்த கட்டணத்துக்கு தாரேன். சிலிண்டர் தாரேன், எல்லாம் தாரேன். நல்ல போக்குவரத்து தாரேன். ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன், ஏசி பஸ் ஓட்டுறேன். காசு இல்லாம போகாத. கொஞ்சம் கட்டணம் உரிய கட்டணம் கொடுத்து போ. ஒரு கனவு தேசத்தை வச்சிருக்கேன். என் தேசம் இல்ல, என் தலைவன் பிரபாகரன் கண்ட தேசம். அந்த தேசத்தை இந்த நிலத்தில் படைக்க துடிக்கிறேன். தயவு செய்து என் தங்கையை கைவிட்டாத. நின்றார்கள், அவர்கள் வென்றார்கள். உதயசூரியனுக்கு போட்ட கட்சி வென்னிச்சு, அவர்கள் எம்எல்ஏ அமைச்சர். ரெட்டலைக்கு போட்ட அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றார்கள். நீ தோற்றாய். இம்முறையேனும் என் தங்கைக்கு போட்டு நீ வெல்லு. நீ வெற்றி அடைஞ்சிரு. உனக்கான அரசியலை உருவாக்கு. உனக்காக பேசுகிற ஒரு குரலை உருவாக்கு. சட்டசபைக்கு அனுப்பு. என் அன்பு தங்கை சந்திரபிரபா அவர்களை நீ வெல்ல வைத்து சட்டசபைக்கு அனுப்பு என்று உணர்வோடும் உரிமையோடும் உறவோடும் உன் மகன் கேட்கிறேன். அடுத்ததாக பரமக்குடியில் போட்டியிடுகிற என் தங்கை, அவளும் மருத்துவர் எழில் இளவரசி. 2 பேரையும் ஏன் தேக மருத்துவம் நீங்கள் செய்தது இருக்கட்டும். தேசம் நோயுற்று கிடக்கிறது. தேசத்தை மருத்துவம் செய்ய வாருங்கள் என்று என் அன்பு தங்கைகளை அழைத்து வந்து நிறுத்தியிருக்கிறேன். பரமக்குடியும் முதுவரத்துறையும் உங்கள் மகன் வென்று விட்டான் என்கிற சரித்திரத்தை நீங்கள் எழுதுங்கள். நீங்கள் வென்றீர்கள் என்று எழுதுங்கள். காசு கொடுக்கிறது, காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது தேச துரோக குற்றம். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் சொல்கிறார்கள், ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று. பாவிகளுக்கு ஓட்டை போட்டு தேச துரோக குற்றத்தை செய்யாதீர்கள். புதிய ஒரு சரித்திரத்தை எழுதுங்கள். வரலாற்றில் திமுக வெல்வது, தேர்தலில் திமுக வெல்வது ஒரு செய்தி, அதிமுக வெல்வது ஒரு செய்தி. உங்கள் பிள்ளைகள், என் அன்பு தங்கைகள் வெல்வது சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில் புரட்சி. பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தன்மானமிக்க என் இன சொந்தங்களே, என்னிலும் இளைய என் உயிர் தம்பி தங்கைகளே, எழுதுங்கள் புரட்சிகர அரசியல் வரலாற்றை. புரட்சி என்பது ஓர் தலைகீழ் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தங்கை சந்திரபிரபா, என் தங்கை எழில் இளவரசி வெல்க. நாம் தமிழர். நன்றி, வணக்கம். தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் அதை மாற்றவே தரணி போற்ற தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் அதை மாற்றவே வந்தான்